6 வருஷமா நடந்துட்டு இருந்த இந்த பொள்ளாச்சி கேஸ் வந்து இப்போ ஒரு வழியா முடிஞ்சிருக்கு. தீர்ப்பு குடுத்துருக்காங்க. ஒரு பாசிட்டிவான தீர்ப்பு வந்திருக்கு. அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். 2019ல தமிழ்நாடையே திரும்பி பார்க்க வச்ச கேஸ் தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கேஸு. அப்போ வந்து அது ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டது. ஏன்னா, அந்த ஃபுட்டேஜ்லாம் வேற ரிலீஸ் ஆயிருந்தது. அது பார்க்கும்போதே, "என்னடா இப்படிலாம் இருக்கானுங்களா? மனுஷங்களா இவனுங்க?" அப்படின்ற மாரி இருந்தது. அந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, திருநாவுக்கரசுன்றவன் வந்து ஒரு பொண்ண வந்து அவன் கார்ல கூப்பிடுறான். வா கார்ல போலான்ட்டு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து இன்னொரு 3 பேர் ஏறுறாங்க கார்ல. அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டதா சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து பயங்கரமா கத்துறதுனால, அந்த பொண்ணுகிட்ட இருந்த செயின புடுங்கிட்டு, அந்த பொண்ண கார்லருந்து கீழ தள்ளி விடுறாங்க. அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அண்ணன்கிட்ட சொல்லுது. அந்த அண்ணன் என்ன பண்றாருன்னா, இவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு ஃபோனெல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. அந்த அந்த ஃபோன்ல வந்து 1000க்கு மேல வீடியோஸ் இருந்ததாம். அதுல 200 பொண்ணுங்க மேல சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த எவிடன்ஸ்லாம் எடுத்துட்டு போய் பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல குடுக்குறாரு. அந்த கேஸ வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்றாங்க. அதுக்கப்புறம் நெறைய போராட்டம் நடக்குது. அப்போ வந்து எதிர்க்கட்சியா இந்த டிஎம்கே, அதுக்கப்புறம் நக்கீரன்லாம் வந்து நெறைய இதுக்கு பப்ளிசிட்டி தராங்க. நெறைய மாதர் சங்கம் அந்த மாரி நெறைய போராட்டம் நடத்தி, அந்த கேஸ வந்து சிபிஐ அந்த மாரி மாத்துறாங்க. அந்த கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல வந்து ஒரு 9 பேர வந்து குற்றவாளியா ஆக்குறாங்க. திருநாவுக்கரசு, சபரீசன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், அருண் பால், பாபு, அருளானந்தம், அதுக்கப்புறம் அருண்குமார்னு 9 பேரு. பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், கூட்டு சதி, தடயங்களை அழித்தல் அந்த மாரி ஒரு 8 கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க சேலம் சென்ட்ரல் ஜெயில்ல வச்சிடுறாங்க. இந்த கேஸ் வந்து கோவை பெண்கள் நீதிமன்றத்தில வந்து ஒரு 6 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 48 விட்னஸ், செல்போனு, லேப்டாப்பு அதுக்கப்புறம் வந்து 1500 பக்கம் குற்றப்பத்திரிகை வந்து சிபிஐ குடுத்திருக்காங்க. அத வச்சு இந்த கேஸுக்கு வந்து இன்னைக்கு ஜட்ஜ்மென்ட் குடுத்திருக்காங்க. அந்த 9 பேருக்கு வந்து சாகுவரை ஆயுள் தண்டனை குடுத்திருக்காங்க. இது மொத்தம் 8 பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. அந்த 9 பேர் எத்தன பொண்ணுங்க வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாரி ஜட்ஜ்மென்ட் குடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து 5 ஆயுள் தண்டனை குடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு 4 ஆயுள் தண்டனை. ஒருத்தருக்கு வந்து 1 ஆயுள் தண்டனை. அந்த மாரி எத்தனை பொண்ணுங்க கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த மாரி குடுத்துருக்காங்க. அந்த மாரி ஃபைனும் போட்டிருக்காங்க. 1,00,000 வரைக்கும் அந்த 9 பேருக்கும் ஃபைனும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் 8 பேருக்கு வந்து 85,00,000 வந்து காம்பன்சேஷன் குடுத்துருக்காங்க. 10,00,000, 15,00,000, 10,00,000 அந்த மாரி. இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்னா, அந்த 8 பெண்களுமே வல்னரபிள் விட்னஸ் ஸ்கீம் கீழ கொண்டு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு 60 லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஐடென்டிட்டிலாம் வெளிய தெரியாம ரொம்ப குளோஸ்டு டோர்ல வந்து இந்த கேஸ் நடத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு க்ளோஸ்ட்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு கூட தெரியாதாம். இந்த பொண்ணு வந்து இந்த கேஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாரி. சிபிஐ வந்து இந்த கேஸ ரொம்ப கவனமா நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த குற்றவாளி தரப்புலருந்து கேட்பாங்கல்ல, என்ன சொல்ல விரும்புறீங்கன்ட்டு. அப்போ வந்து எல்லாருமே சின்ன பசங்க 28லேருந்து 30 வயசு தான் ஆகுது. அதுவும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் வேற ரொம்ப வயசானவங்க. அதனால வந்து கம்மி தண்டனை குடுக்கணும் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஆனா ஜட்ஜ் வந்து இந்த கேஸ்ல வந்து 20 வருஷம் வரைக்கும் எல்லாருக்கும் ஜெயில் அப்படின்ற மாரி குடுக்கலாம். அப்படி இல்லன்னா அதிகபட்சமா ஆயுள் தண்டனை குடுக்கலாம். ஆனா ஜட்ஜ் வந்து இந்த கேஸ்ல அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை வந்து குடுத்திருக்காங்க. சொல்லப்போனா இந்த கேஸ்க்கு தான் ஜஸ்டிஸ் சர்வ்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர்லாம் விடணும். ஏன்னா வந்து இது எப்போ நடந்த கேஸ். இந்த கேஸ் நடந்து நம்மளே மறந்துட்டோம். இங்க தான் வந்து நம்ம மக்கள் எல்லாமே பொங்குவோம். இந்த நீதின்றது உடனே கிடைக்காது. ரொம்ப லேட்டா கிடைக்கும். இந்த கருணாஸ் கூட ஒரு படத்துல காமெடி இருக்கும். இந்த மாரி அந்த 60 வயசு ஆயா ரேப் கேஸ் இவன் மேல போடுங்க. என்னது 60 வயசு ஆயாவா? டேய் ரேப் பண்ணும்போது 30 வயசு தான்டா. அப்போ 30 வருஷம் கேஸா அப்படின்னுவாங்க. இந்த மாரி நீதிலாம் ரொம்ப லேட்டா கிடைக்கிறனால தான் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குற்றவாளி எங்க கிட்ட குடுங்க. நாங்க பார்த்துக்கிறோம் அவங்கள. நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் வந்து கத்திட்டு இருப்போம் ரோட்ல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இதுல நெறைய பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா 200 வீடியோஸு, டிவைஸஸ்லாம் கிடைச்சிருக்காம். அதில என்ன சொல்றாங்கன்னா, இது நெறைய பேர் இருக்காங்க. ஆனா யாருமே வெளிய வரல. ஒரு 8 பேர் தான் ஓகேன்னு சொல்லி வெளிய வந்து சொன்னனால தான் இவங்களுமே மாட்டியிருக்காங்க. அப்படி இல்லன்னா, இவங்களும் வந்து தப்பிச்சுக்கிட்டு ஈஸியா வெளிய போயிருப்பாங்க. காலைலருந்து நியூஸ் சேனல்ஸ்லலாம் இந்த நியூஸ் தான் போயிட்டுருக்கு. காலைல 5:30க்கு சேலத்துலேருந்து அவங்கள கோவைக்கு கூட்டு வந்திருக்காங்க. அந்த வண்டியிலேருந்து இறங்குறாங்க பார்த்தா, தாடிலாம் பக்காவா விட்டுன்னு, உடம்பெல்லாம் ஃபிட்டா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, என்னடா நீங்க ஜெயில்லேருந்து தான் வரீங்களா? இல்ல வீட்லேருந்து வரீங்களான்ற மாரி இருக்காங்க ஆள் பார்க்க. அவங்க அத பத்தி வருந்துறாங்களா? இல்லையான்னு கூட தெரியல. அந்த மாரி இருக்கானுங்க பார்க்கறதுக்கு. இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது. ஏன்னா, இப்ப எல்லாருமே இப்ப டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கோம். எல்லார்கிட்டயும் ஃபோன் இருக்கு. யார் வேணா மிஸ்யூஸ் பண்ணலாம். இந்த கேஸ் தீர்ப்பு வந்து அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கேஸ்ல வந்து ஒரு நல்ல ஜட்ஜ்மென்ட் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேட்டாவது இந்த மாரி வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றவங்க வந்து இத பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.